given this contains the given parameters like each and every item. Besides, we have also detailed to lead this meeting. Sir, please. Sir, MPs can, honorable MPs can. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். தெற்கு ரயில்வேயினுடைய மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய கூட்டம் இன்றைக்கு நடந்தது. 18வது நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆயிடுச்சு. வர மே வந்தால் ஓராண்டு முடிய போகிறது. ஓராண்டு முடிய போகிற இந்த கட்டத்தில் தான் இந்த முதல் கூட்டமே இந்திய ரயில்வே துறை என்பது ஏற்பாடு செய்திருக்கிறது. இது மிக மிக காலதாமதம். அதிகபட்சம் நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டு 4 மாத காலத்திற்குள் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றிருக்க வேண்டும். ஒரு ஆண்டு தாமதித்தது என்பது இந்திய ரயில்வே துறை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்தை கேட்டு மக்களுக்கு சேவை செய்கிற விஷயத்தில் எவ்வளவு சுணக்கமாக இருக்கிறது என்பதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு. அதைத்தான் நான் இங்கே சுட்டி காட்டினோம். ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிற பிரச்சனை என்பது ரயில்வே துறையில் ஹிந்தி சொற்களை 3 மொழிகளில் எழுதுவது என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சுலையா, சுபாஷ் என்று ஹிந்தி சொற்களை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி 3லும் எழுதுவது என்று எல்லா ரயில் நிலையங்களிலும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அஃபீஷியல் லாங்குவேஜ் கைட்லைன்ஸ் மேனுவல் ஒன்றிய அரசு 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஆட்சி மொழி குழுவுடைய பரிந்துரை, அதனுடைய கையேடு 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய பக்கம் 151 எந்த மொழிகளில் எப்படி எழுத வேண்டும் என்பதற்கான தெளிவான வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 3 மொழிகள் கையாளப்பட வேண்டும் என்றுதான் அதில் குறிப்பு இருக்கிறது. ஹிந்தி இருக்கணும், இங்கிலீஷ் இருக்கணும், அந்த மாநிலத்தினுடைய மொழி ரீஜனல்